ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இத்தாலியன் டொமேட்டோ பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த அளவு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பெருசாட்டு எந்த வெஜிடபிளோ தேவைப்படாது. ரொம்ப சிம்பிளாட்டு பண்ணலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் உப்பும் எண்ணெயும் போட்டு கொதிக்க விட்டுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பாஸ்தாவை போட்டு வேக விட்டுக்கணும். பாஸ்தா வெந்துன்னா தனியாக எடுக்கும்போது தொட்டு பார்த்தா அவங்க அந்தளவு வெந்திருந்தாலே போதும். குழையன்னு அவசியம் கிடையாது. நார்மலாக வெந்தாலே போதும். இதுவே உங்கள் வீட்டு குட்டீஸு 6 வயசுக்கு கீழே இருக்காங்கன்னா கண்டிப்பாக அதை நல்லா குழைய விட்டுட்டு கொடுங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி பாஸ்தா கொடுக்கனா மைதா பாஸ்தாவை அவாய்ட் பண்ணிவிட்டு கோதுமை பாஸ்தாவுக்கு நீங்கள் மாறுங்க. இப்போ பாஸ்தா நல்லா கொதிச்சாச்சு. இதை தனியாக எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நம்ம எண்ணெயை போட்டுக்கிட்டு இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் என்னென்னா நம்ம உதிராட்டு இருந்தாலே போதும். கொஞ்சம் கெட்டியாட்டும் உதிராட்டு இருந்தாலே போதும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த முட்டை தான். இந்த முட்டையை போட்டுட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ முட்டையெல்லாம் நல்லா வெந்து வருது. இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் கூட எண்ணெய் போட்டுக்கிட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க இந்த கார்லிக்கை அப்படியே போட்டுக்கணும். கார்லிக் லைட்டாக பொரிஞ்சாலே போதும். உங்கள்கிட்ட பூண்டு பேஸ்ட் இருந்தாலே அதை போட்டுக்கலாம். இஞ்சி ஸ்கிப் பண்ணுங்கள். இப்போ பூண்டு நல்லா பொரிஞ்சு வருது. இது கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்க ஸ்மெல் நல்லா இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி சாப் பண்ணி போட சொல்லுது. இப்போ பூண்டு நல்லா வெந்து வருது. இதை தனியாக எடுத்து இதுக்கு கூடவே நம்ம வேக வச்சு இந்த பாஸ்தாவை போட்டுக்கணும். குறிப்பாக சொல்லுதேன், பாஸ்தாவை நல்லா ஃபில்டர் பண்ணி போடுங்க. எண்ணெயில் படும்போது பொட்டிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பாஸ்தாவை போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவைக்கு உப்பை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ்தா எல்லாமே போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நல்லா லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. ஜென்ரலாக கிளறினாலே போதும். அதுக்குன்னு நல்லா குத்தி கிளறணும் அவசியம் கிடையாது. இதில் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸும் கூட போட்டுக்கணும். டொமேட்டோ சாஸ் போட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இங்கே டொமேட்டோ சாஸ் தான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா நீங்கள் அது ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பாஸ்தா நல்லா வெந்து வருது. வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கொதிக்க வைக்கும்போது பாதி வெந்துடும். இப்போ மீதி வெந்துடும். இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் சோயா சாஸை போட்டுக்கணும். பாஸ்தா நல்லா வெந்தாச்சு. இதில் கொஞ்சம் சோயா சாஸும் டொமேட்டோ கெச்சப்பும் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது கூடவே உங்கள்கிட்ட சீஸ் இருந்தால் சீஸையும் கூட போட்டுக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சீஸ் வேண்டாம்னா அதை ஸ்கிப் பண்ணுங்கள். டொமேட்டோ சாஸ் போடுங்க, இல்லைன்னா சீஸை போடுங்க. டொமேட்டோ சாஸ் இருந்துச்சுன்னா டொமேட்டோ சாஸ் போடுங்க. சீஸ் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று இருந்தாலே ஓகே தான். இப்போ நம்ம முட்டை எடுத்து வச்சுருக்கோம். அந்த முட்டையும் போட்டுக்கிட்டு இந்த சீஸை சின்னதாட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ சின்னதாட்டு கட் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறிட்டு திருப்பியும் சின்னதாட்டு கட் பண்ணதை லைட்டாக கிளறிட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ சீஸ் எல்லாம் போட்டாச்சு. அதை லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டு ஜென்ரலாக கிளறினாலே போதும். அது சூடில் அப்படியே சீஸ் மெல்ட் ஆகும். மெல்ட் ஆனால் ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ சீஸ் பாஸ்தா ரெடி. இது அப்படியே சூடோடு சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். உங்கள் வீட்டு குட்டீஸ் கண்டிப்பாக இதை சாப்பிட்டுக்கிட்டு விடவே மாட்டாங்க. அடிக்கடி கேட்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோக்கு எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சனா நம்ம டிட்டோ ஸ்பைசி சமி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.